வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் தெற்கால் வடக்கு வாழ வைக்கப்படுகிறது, வடக்கால் தெற்கு தேய வைக்கப்படுகிறது என்பதே உண்மை. இந்தியாவில் வட இந்திய மாநிலங்களுக்கு நிதி பங்கீடை அள்ளித் தருவதும் அள்ளித்தரும் தென் மாநிலங்களுக்கு கிள்ளித் தருவதையும் ஒன்றிய பாஜக அரசு வாடிக்கையாக வைத்துள்ளது. சாதாரண நிதி பங்கீடை தாண்டி வெள்ளம், புயல், கனமழை போன்ற இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டாலும் கூட வடக்கிற்கு ஒரு மாதிரியாகவும் தெற்கிற்கு ஒரு மாதிரியாகவும் நிவாரண நிதியை தருகிறார்கள். தற்போது அதுவும் தருவதில்லை என்பதற்கு தமிழ்நாடே உதாரணம். தமிழ்நாட்டில் பெய்த கனமழையால் சென்னையும் தென் மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டும் கூட அதை நேரில் பார்வையிட்டும் கூட இதுவரை ₹1 கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவே இல்லை. அந்த வகையில் தென் மாநிலத்தில் உள்ள ஒரு மாநிலத்தின் நிதியை முடக்கி அம்மாநிலத்தை ஸ்தம்பிக்க வைக்க துடிக்கிறது ஒன்றிய அரசு. அந்த மாநிலம்தான் கேரளா. கேரளாவிற்கு தர வேண்டிய தொகையை தராமலும் அவர்களையும் கடன் வாங்க விடாமலும் திட்டமிட்டு பழிவாங்கும் ஒன்றிய அரசிற்கு எதிராக ஒரு பெரும் படையையே அம்மாநில முதல்வர் திரட்டி வருகிறார். அப்படை டெல்லியை அதிர வைக்கப் போகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். பாஜகவை சேர்ந்த நடிகரான சுரேஷ் கோபி மகள் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக கேரளா வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. மகாராஜா காலேஜ் கிரவுண்டில் இருந்து எர்ணாகுளம் அரசு விருந்தினர் மாளிகை வரை கிட்டத்தட்ட 1.3 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோவை நடத்தினார் பிரதமர் மோடி. இதற்கு முன்பு ஜனவரி 3ஆம் தேதி தான் கேரளாவிற்கு சென்ற மோடி திருச்சூரில் ஒரு ரோட் ஷோவை நடத்தினார். இவருக்காக எர்ணாகுளம் அரசு விருந்தினர் மாளிகையே காவி வண்ணம் பூசப்பட்டிருந்தது. கேரளாவில் இதுவரை நடைபெற்ற எந்த ஒரு லோக்சபா தேர்தலிலும் பாஜக ஒரு சீட் கூட வென்றதில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்டில் வென்ற பாஜக 2001 அதையும் இழந்தது. தமிழ்நாட்டை போல கேரளாவிலும் மண்ணை கவி வருவதால் தான் எப்படியாவது 2024 தேர்தலில் கேரளாவில் 5 MP தொகுதியாவது வென்றுவிட வேண்டும் என்று பிரதமர் மோடி அடிக்கடி கேரளாவிற்கு வருகிறார். கேரளாவில் பாஜகவை வெல்ல வைக்க பிரச்சாரம் செய்தால் அதில் தவறே இல்லை. ஆனால் கேரள மாநில அரசை முடக்கி அதன் மூலம் கேரள வளர்ச்சியை தடுத்து வாக்குகளை பெற நினைக்கிறது பாஜக என்று கேரள மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அம்மாநிலத்திற்கு தர வேண்டிய GST நிலுவைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு நிதிகளை இன்னும் தராமலும் நிதி பங்கீட்டிலும் சரியாக நிதியை கேரளாவுக்கு ஒதுக்குவதில்லை என்றும் ஒன்றிய அரசு மீது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2018 மற்றும் 2019 மழை வெள்ளம் வந்து கேரளாவே துண்டானது. அதற்கு அடுத்த வருடமே கொரோனா வந்து கடுமையான நிதி நெருக்கடிக்கு உள்ளானது கேரள அரசு. அதற்கு மிக முக்கிய காரணமே ஒன்றிய அரசு தான் என்கிறார் முதலமைச்சர் பினராயி விஜயன். GST நிதி தகவல்களை AGயிடம் GST கவுன்சிலில் சமர்ப்பித்த பின்பும் GST தொகையை தரவே இல்லை. 2017 முதல் 2018 நிதியாண்டு முதல் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அளவிற்கான நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும் 3 நிதியாண்டுகளாக தொடர்ந்து நிலுவையிலேயே வைத்திருப்பதாகவும் ஒன்றிய அரசிடம் அதிகாரிகள் மட்டத்திலும் அமைச்சர் அளவிலும் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் கூட இதுவரை நிதியை ஒதுக்கவில்லை என்கிறார் கேரள முதலமைச்சர். கம்யூனிஸ்ட் கட்சியின் சீனியர் தலைவரான EP ஜெயரஞ்சன் கூறும்போது கேரளாவிற்கு தர வேண்டிய வரி பங்கீடை நிலுவையில் வைத்துள்ளது ஒன்றிய அரசு. மாநில உட்கட்டமைப்புக்காக வெளியில் இருந்தாவது கடன் வாங்கலாம் என்று மாநில அரசு முடிவு செய்தால் அதற்கும் முட்டுக்கட்டை போடுகிறார்கள். ஒன்றிய அரசு மட்டும் கடன் வாங்குகிறது, அது மாநில அரசின் தலைகளில் விழுகிறது. ஆனால் மாநில அரசை மட்டும் கடன் வாங்க அனுமதிக்க மறுக்கிறது இந்த ஒன்றிய அரசு என்று குற்றம் சுமத்துகிறார். கடன் வாங்குவதில் நிபந்தனையை ஒன்றிய அரசு போட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளது கேரள அரசு. இந்த சூழ்நிலையில்தான் LDF ஸ்டேட் கமிட்டி கூட்டம் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி நடந்தது. இதில் கேரளாவை திட்டமிட்டு பழிவாங்க நினைக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக பெரும் போராட்டத்தை அறிவித்துள்ளார்கள். பிப்ரவரி 8ஆம் தேதி டெல்லியில் உள்ள கேரளா இல்லத்தில் இருந்து ஜந்தர் மந்தர் வரை முதலமைச்சர் தலைமையில் ஆளுங்கட்சியின் 99 MLAக்களும் 9 MPக்களும் பேரணியாக செல்ல இருக்கிறார்கள். பின்பு ஜந்தர் மந்தரில் முதலமைச்சர் தலைமையில் போராட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்தில் பாஜக ஆளாத மாநிலங்களின் பிரதிநிதிகளையும் அழைக்க முதலமைச்சர் பினராயி விஜயன் முடிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் கட்சியின் VD சதீசன் மற்றும் IUML பொதுச் செயலாளர் RK குன்காலி குட்டி போன்றவர்களுக்கும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இது ஆளும் கட்சிக்கும் ஒன்றிய பாஜகவிற்கும் இடையே நடக்கும் போராட்டம் அல்ல. கேரளாவிற்கும்
ஒன்றியத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டம். எனவே எதிர்க்கட்சி எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் முதல்வர் பினராயி விஜயன். டெல்லியில் மட்டும் போராட்டம் அல்ல. பிப்ரவரி 8ஆம் தேதி முதல்வர் தலைமையில் டெல்லியில் போராட்டம் நடக்கும் அதே வேளையில் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை கேரளாவில் வீடு வீடாக சென்று எப்படியெல்லாம் ஒன்றிய அரசு கேரளாவை வஞ்சித்து வருகிறது என்று மக்கள் சந்திப்பை நடத்துகிறது ஆளும் கட்சியான கம்யூனிஸ்ட். வீடு வீடாக மக்கள் சந்திப்பு போக கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து வாரியாக பொதுக்கூட்டங்களையும் நடத்துகிறது ஆளும் கட்சி. கேரளாவில் பிரதமர் மோடி வந்திருக்கும் போதே முதல்வர் பினராயி விஜயனின் இந்த முடிவை கண்டு ஆடி போயிருக்கிறது ஒன்றிய அரசு. ஏனெனில் இந்த முறையாவது கேரளாவில் ஒரு சில எம்பி தொகுதிகளை வென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறது பாஜக. எப்படி தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ வாக்குகளை பாஜகவிற்கு விளைவிக்க அண்ணாமலையும் ஆளுநர் ரவியும் வேலை செய்கிறார்களோ அதே போல கேரளாவிலும் கிறிஸ்தவர்களை குறிவைத்து வேலை செய்கிறது பாஜக. சபரிமலை பிரச்சனையை வைத்து அந்த தொகுதி எம்பி தேர்தலில் மட்டும் 2ஆம் இடம் வந்த பாஜகவால் வேறு எந்த தொகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அங்கிருக்கும் கிறிஸ்தவ வாக்குகளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தான் 2023 ஏப்ரலில் டெல்லியில் இதுவரை எந்த பிரதமரும் போகாத ஒரு சர்ச்சிற்கு ஈஸ்டர் அன்று சென்றார் பிரதமர் மோடி. அது மட்டுமா, 2023 கிறிஸ்துமஸ் அன்று கிறிஸ்துவர்களை அழைத்து தனது வீட்டில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியும் நடத்தினார் பிரதமர் மோடி. கேரளாவில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்துவ மக்களின் வீட்டிற்கும் சென்று கிறிஸ்துமஸ் வாழ்த்தை சொன்னார்கள் கேரள பாஜகவினர். தமிழ்நாட்டில் அண்ணாமலையை மறித்து மணிப்பூரில் கிறிஸ்தவர்களை கொன்ற கட்சிதானே பாஜக என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அங்கு நடந்தது மதச்சண்டை அல்ல, காங்கிரஸ் தான் திட்டமிட்டு மதசாயம் பூசுகிறது என்று பிரச்சாரம் செய்கிறது பாஜக. இப்படி உண்மைக்கு புறம்பாக ஓட்டுக்காக தங்கள் இந்துத்துவ கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு பாஜக பிரச்சாரம் செய்யும் போது ஒட்டுமொத்த கேரள மக்களும் ஏன் பாஜகவை துரத்த வேண்டும் என்று யோசிக்க வைக்கும்படி செய்துவிட்டார் கேரள முதல்வர் பினராயி விஜயன். இதனால் தங்கள் திட்டமெல்லாம் புஸ்வானமாகிவிட்டதாக ஆடி போயிருக்கிறது தேசிய பாஜக. இவ்வளவுக்கும் நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் கேரளாவில் நிறுத்தி எப்படியாவது கணக்கை துவங்கலாம் என்று பாஜக கணக்கு போட்டபோது நிர்மலாவை வைத்தே ஆட்டத்தை முடித்துள்ளார் முதல்வர் பினராயி விஜயன். ஒரு மாநிலத்தில் மக்களின் ஆதரவை பெற ஒன்றிய அரசின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலம் வாக்கு கேட்பதை தான் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒன்றிய பாஜக அரசோ திட்டமிட்டு நிதியை முடக்கி நிலுவையில் வைத்து மாநில அரசையும் வெளியே கடன் வாங்க விடாமல் தடுத்து நிறுத்தி அதன் மூலம் மாநில அரசிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற நினைக்கிறார்கள். இப்படி செய்தால் மக்கள் பாதிப்படைய மாட்டார்களா? இது பாஜகவிற்கு தெரியாது என்றால் தெரியும். எப்படி சென்னையிலும் தென் மாவட்டத்திலும் மக்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து நேரில் வந்து பார்வையிட்ட பின்பும் கூட நிவாரண நிதியை ஒன்றிய அரசு தராமல் இழுத்தடித்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணமே மாநில அரசு 6000 ரூபாய் நிதியை கொடுக்க வைத்து மற்ற செலவுகளையும் அவர்களை மட்டுமே செய்ய வைப்பதன் மூலம் மாநிலத்தில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தலாம். அதன் மூலம் இந்த அரசு மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று பிரச்சாரம் செய்யலாம் என்பதுதான் பாஜக போடும் கணக்கு. அதனால்தான் நிர்மலா முதல் ஆளுநர் தமிழிசை வரை தென் மாவட்டத்திற்கு பார்வையிட வருகிறோம் என்று மாநில அரசிற்கு எதிராக வன்மத்தை விதைத்தார்கள். மாநில அரசிடமிருந்தும் மாநில மக்களிடமிருந்தும் நிதியை பெற்றுக்கொண்டு கொழுத்து கொண்டிருக்கும் ஒன்றிய பாஜக அரசு அந்த மாநில மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அரசுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மாநிலமாக திட்டமிட்டு செயல்படுவது தற்போது கேரள முதல்வர் அறிவித்த போராட்டம் மூலமாக அம்பலமாகி இருக்கிறது. கேரள முதல்வர் டெல்லியில் போராட்டம் நடத்தி உள்ளூரிலும் வீடு வீடாக பிரச்சாரம் செய்துவிட்டால் நம்முடைய குட்டு அம்பலப்பட்டு விடும் என்று ஆடி போயிருக்கிறது பாஜக. நன்றி.